இன்றைக்கு நாம் ஆண்டுடைய அளவில்லாத பிரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். அவர் நம் மீது எப்படி பிரியம் வைக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். எசேக்கியேல் 20:41 இதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சுகந்த வாசனை நிமித்தமாக நான் உங்கள் மீது பிரியமாயிருப்பேன் என்று. நாம் எப்படி ஆண்டவருக்கு சுகந்த வாசனையை கொடுக்க முடியும்? நாம் மனுஷர்களாகிய நாம் நம்மால் இந்த வாசனையை கொடுக்க முடியுமா? சாதாரண மனுஷர்களாக கொடுக்க முடியுமா? ஆனால் தேவாதி தேவன், நம்முடைய சிலுவை நாதராகிய இயேசு நம்மோடு கூட இருந்தால்தான் இந்த வாசனையை நாம் தேவனுக்கு கொடுக்க முடியும் அல்லவா? இன்றைக்கு ஆண்டவரே, நீர் என்னோடு கூட நெருங்கிய தொடர்புள்ளவராக என்னோடு கூடவே இரும் என்று கேட்போம். அப்போஸ்தலர் 10:38 இயேசுவானவரை ஆண்டவர் அப்படிதான் நிரப்பி இருந்தார். பரிசுத்த ஆவியினாலே வல்லமையினாலே நிரப்பி இருந்தார். ஆனபடினாலே தேவன் அவரோட கூட இருந்தார், கூடவே இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால்தான் அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக இருந்தார். இயேசுவானவரை ஆண்டவர் அளவில்லாத அபிஷேகத்தினாலே நிரப்பி இருந்தார். யோவான் 3:34 அதை நாம் பார்க்கிறோம். இன்னும் யோவான் சொன்னான், ஆண்டவரே, நான் சிறுக வேண்டும், நீர் எனக்குள் பெருக வேண்டும் என்று சொன்னான். அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நான் என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய சொந்த பெற்றோரை சகோதரனை இழந்த பொழுது என்னுடைய ஜெபம் அதுதான். எனக்கு இந்த உலகத்தில் எந்த சந்தோஷமும் வேண்டாம் ஆண்டவரே, நீர் கொடுக்கிற சந்தோஷம் மட்டும் எனக்கு இருந்தால் போதும், நீர் மட்டும் என்னோடு கூட இருந்தால் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் என்று பாடுகிறோம் அல்லவா? அப்படியே நாம் கேட்போம். இன்றைக்கு நாம் கடைசி நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். பொல்லாத பிசாசானவன் குடும்பங்களை பிரிக்க வேண்டும் என்று அநேக திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறான். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஒரு பிரிவினையை உண்டாக்க வேண்டும் என்று உபவாசம் எடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டத்தினர். எனக்கு அருமையானவர்களே, சமீபத்திலே ஒரு சகோதரி எனக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தார்கள், சாத்தானுடைய செயல்பாடுகள் என்று. எனக்கு அருமையானவர்களே, அந்த புத்தகத்தை நான் வாசித்த பொழுது சாத்தான் அநேக மனுஷர்களை பிடித்து ஆட்டி வைத்திருக்கிறான். அவனுடைய முக்கியமான எண்ணம் என்ன தெரியுமா? நோக்கம் என்ன தெரியுமா? நாம் பரலோகத்திற்கு போகக்கூடாது என்று, நாம் பரலோகத்திற்குள்ளே நுழையக்கூடாது என்பதுதான். யாரும் அங்கு போகக்கூடாது, யாரும் பரலோகத்துக்கு போகக்கூடாது என்று அவன் ஒரு பெரிய கமிட்டியே வைத்திருக்கிறான், எப்படி ஜனங்களை சோதனைக்குட்படுத்துவது என்று. அப்படி ஒரு தெய்வ ஊழியன் ஒரு சாட்சி எழுதியிருந்தார். இன்றைக்கு அவர் ஊழியக்காரராக இருக்கிறார். அவர் பெயர் இம்மானுவேல் ஆமோஸ் என்பது. அவர் தன்னுடைய சாட்சி எழுதியிருந்தார். வாலிப வயதிலே பெற்றோரை இழந்தவனாக இருந்தான். இன்னும் தன்னுடைய நண்பன் மூலமாக தன்னுடைய நண்பனின் பெற்றோரின் வீட்டிலே அவன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய துரதிர்ஷ்டம், அவர்களையும் அவன் இழந்து போனான். ஒரு விபத்திலே 3 பேர், நண்பனும் அவனுடைய பெற்றோரும் மரித்து போனார்கள். அவனுக்கு எங்கு போவதென்று தெரியவில்லை. கடைசியிலே பிசாசு இதுதான் சமயம் என்று அவனை பிடித்து கொண்டான். அநேக ஆவிகளை அவனுக்குள்ள அனுப்பினான். அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற ஊழியர்கள் நீ முதலாவது பிடி, அவர்களால் தான் ஜனங்கள் பரலோகத்துக்கு போகிறார்கள், அவர்களை பிடி என்று. அப்படி அவன் அநேக ஊழியர்களை சோதிக்க வந்த பொழுது அந்த ஊழியர் சாட்சி எழுதியிருந்தார். ஊழியக்காரர்களை தொடவே முடியவில்லை. போதகர்களை நோக்கி வந்த பொழுது ஒரு முறை அந்த போதகர் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருந்தாராம். அப்பொழுது இவன் கிட்டே வர முயற்சி செய்த பொழுது அவன் அந்த போதகரை சுற்றிலும், உங்களுடைய உற்சாகத்திற்காக நான் இதை சொல்லுகிறேன்,
அவரை சுற்றிலும் வலது பக்கத்திலே ஒரு தேவதூதன், இடது பக்கத்திலே ஒரு தேவதூதன், பின்னாலே ஒரு தேவதூதன், முன்னாலே ஒரு தேவதூதன். 4 தேவதூதர்களை அவர் பார்த்தாராம். அப்பொழுது அவன் ஓ என்று அழுதான். ஐயோ, இந்த ஊழியரை என்னால் தொட முடியவில்லையே, ஆண்டவர் அவனை பாதுகாத்து வைத்திருக்கிறார், இந்த ஊழியரை பாதுகாத்து வைத்திருக்கிறார், என்னால் தொட முடியாது என்று சொன்னான். கடைசியிலே அவர் வெளியே தெரு ஓரமாக நடந்து போய் கொண்டிருந்த பொழுது ஒரு பெரிய லாரி அவர் மீது மோதும்படி அந்த லாரியை அனுப்பினானாம். அப்பொழுது என்ன நடந்தது தெரியுமா? இவர் சாதாரணமாக நடந்து போய் கொண்டிருந்தார். அந்த லாரி அவரையும் கடந்து அந்த பக்கமாக போய் வேறு இடங்களை இடித்து அநேகர் செத்து கிடந்தார்கள். ஆனால் இந்த ஊழியரோ அவர் பாட்டுக்கு அவர் வழியிலே நடந்து போய் கொண்டிருந்தார். எப்படி ஆண்டவர் பாதுகாக்கிறார் பாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறார். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவ தூதர்களை வைத்து காப்பாற்றி வருகிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம், இந்த காரியங்களுக்காக துதித்து கொண்டே இருப்போம். அவர் எழுதியிருந்தார், இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கிறதே, என்னுடைய கண்களுக்கு அது தெரிந்தது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரிந்திருந்தால் எவ்வளவு தூரம் அவர்கள் பயபக்தியாக இருப்பார்கள் என்று. எனக்கு அருமையானவர்களே, நீதிமொழிகள் 28:14 நாம் பார்க்கிறோம், எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். பயம் வேறு, பயபக்தி வேறு. நாம் ஆண்டவருக்கு பயபக்தியாக இருக்கும் பொழுது, ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். தேவ தூதர்களை வைத்து காத்துக்கொள்வார். அதோடு கூட பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக வைத்துக் கொள்வார். ஆனால் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் என்று மிகவும் தெளிவாக இந்த வசனம் சொல்லுகிறது. நம் இருதயத்தை ஒரு நாளும் கடினப்படுத்தாமல் இருப்போம் பிரியமானவர்களே. நமக்கு ஒரு வியாதி வரும் பொழுது, இழப்பு வரும் பொழுது, கஷ்டம் கண்ணீர் வரும் பொழுது, பிரிவினைகள் வரும் பொழுது ஆண்டவரை மறுதலித்து விடுகிறோம். மிகவும் சுலபமாக சொல்லிவிடுகிறோம், ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யவில்லை, நீர் என்னோடு கூட இல்லை, ஆகையினால் தான் இந்த பாடு எனக்கு என்று சொல்லிவிடுகிறோம் அல்லவா? எனக்கு அருமையானவர்களே, நாம் அதற்கு மாறாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த பாடுகளை நீர் அனுமதித்ததற்காக ஸ்தோத்திரம். பாடுகளின் வழியே தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறதே, அதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு இந்த கஷ்டத்தை அனுமதித்ததற்காக ஸ்தோத்திரம், இந்த வியாதியை நீர் அனுமதித்ததற்காக ஸ்தோத்திரம் என்றே சொல்லுவோம் பிரியமானவர்களே. ஒருவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கடவன் என்று இயேசுவானவர் சொல்லி இருக்கிறாரு. எனக்கு நீர் இந்த பாடு ஒரு சிலுவை, இதை நான் சுமக்கட்டும், உமக்காக நான் சந்தோஷமாக சுமக்கட்டும். பவுல் சொல்கிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று. அவரே நமக்காக நாம் வாழப்போவதில்லை பிரியமானவர்களே, அவருக்காக வாழ்வோம், ஆண்டவருக்காக வாழ்வோம். ஆண்டவரே நான் எனக்காக இல்லை, அவருக்காக வாழ்கிறேன், ஆகையினாலே நான் உம்மை துதித்து கொண்டே இருப்பேன். யோபு அதைத்தான் சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் உன் மீது நம்பிக்கையா இருப்பேன். என்ன ஒரு அன்பு பாருங்கள், இதை நம்மால் சொல்ல முடியுமா? இன்றிலிருந்து நாம் சொல்ல போகிறோம், ஆண்டவரே எனக்கு என்ன வந்தாலும் சரி, நான் உம்மை பின்பற்றுவேன், உம்மை துதிப்பேன், உம்மை மகிமைப்படுத்தி கொண்டேதான் இருப்பேன். அப்படி சொல்லும் பொழுது நாம் சாத்தானுடைய தலையை உடைக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், அவரால் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். ஆகினாலே நாம் அவரை துதித்து கொண்டே இருப்போம், அதிலே நாம் தவறவே கூடாது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் எங்கு போனாலும் துதித்து கொண்டே இருப்போம். நம்முடைய விண்ணப்பங்களை அப்படியே நாம் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தோடு ஏறெடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? பிலிப்பியர் 4:6 நாம் இதை பார்க்கிறோம். நம்முடைய விண்ணப்பங்கள் நாம் ஜெபம் செய்யும் பொழுது கூட ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியிலிருந்து சுகத்தை தாரும், எனக்கு படிப்பிலே உதவி செய்யும், எனக்கு வேலையிலே உதவி செய்யும் என்று நாம் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது
அதை சொல்லிவிட்டு, ஆண்டவரே நீர் செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், இதை நீர் தரப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அப்படியே செய்வோம் பிரியமானவர்களே. இந்த நாளிலே ஆண்டவரே நீர் என்னோடு கூட நெருங்கிய தொடர்புள்ளவராக என்னோடு கூடவே இரும் என்று கேட்போம். அப்போஸ்தலர் 10:38 இயேசுவானவரை ஆண்டவர் அப்படிதான் நிரப்பி இருந்தார். பரிசுத்த ஆவியினாலே வல்லமையினாலே நிரப்பி இருந்தார். ஆனபடினாலே தேவன் அவரோடே கூட இருந்தார், கூடவே இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால்தான் அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக இருந்தார். நாமும் அப்படி இருக்க வேண்டும் அல்லவா? இயேசுவானவருக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்றால் நமக்கு எவ்வளவு அதிகமாக ஆண்டவர் தர வேண்டும். அபிஷேகத்தை மட்டுமல்ல, ஆண்டவரே எனக்கு வல்லமையையும் தாரும், தேவனே நீர் என்னோடு கூடவே இரும், நான் வாசனையை கொடுக்கிறவனாக வாசனையை கொடுக்கிறவளாகவே இருக்க வேண்டும் என்று கேட்போம். இன்றைக்கு ஆண்டவர் அப்படித்தான் நம்மை வந்து நிரப்ப போகிறார்.